Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பற்றி தான். நார்மலாக நம்ம சேனலில் போஸ்ட் மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பற்றி பார்க்க மாட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு எதுக்கு இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஏதாவது லேர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்னைக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டி ஓவராலாக எல்லா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரெசிஸ்டன்ஸை ஓரளவு ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். இது மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டிலையும் அதை தான் சொல்லியிருந்தோம், பேக் நிஃப்டிலையும் அதை தான் சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ஹை இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா 22,750 780 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் நோட் பண்ணியிருந்தேன். ஓகேவா, இந்த கிளியரா? ஸோ இந்த லெவலில் நோட் பண்ணியிருந்தேன். இது ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நேற்று கொடுத்த லெவல்ஸ் தான். அதாவது மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சரி, இப்போது இன்றைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ் வச்சு பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃபால் மார்க்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். பொதுவாக இந்த மாதிரி பெரிய ஃபால் வந்தாலே ட்ரேடர்ஸ் எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஏதாவது மார்க்கெட் சென்டிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நியூஸ் வந்திருக்கும், இல்லை குளோபல் லெவலில் ஏதாவது ஒரு இம்பாக்ட் நடந்திருக்கும், அதனால தான் மார்க்கெட் இப்படி ஆயிடுச்சு, இல்லை எங்கேயோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சுன்னா அதை இது கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஆனால் ஆக்சுவல் ரீசன் அப்படிங்கிறது அது கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுக்கான ரீசன் யூஎஸ் மார்க்கெட் நேற்று நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அதனால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் நமக்கு தெரியும் இல்லையா, யூஎஸ் மார்க்கெட் ஓரளவு நல்லா பாசிட்டிவில் முடிஞ்சுது அப்படின்னா ப்ரீ மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஏறிடும். ஸோ மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். அதே போல் தான் இன்றைக்கி ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நடந்தது முதல்ல கவனிங்க, என்ன நடந்திருக்கு பாருங்கள். மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே மேலே போய் க்ளோசிங் வச்சிருச்சு. ஸோ இங்கே ஃபர்தராக என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம், என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு நினச்சிருக்க ட்ரேடர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இதை வாட்ச் பண்ணுறப்போ ஒரு புல்லிஷ்கான ஒரு சிக்னல் கிடச்சிருக்கும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் என்ட்ரி, இந்த கேண்டலோட லோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ட்ரேடில் என்ட்ரு ஆகிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் மேனுவலாக சில பேர் என்ட்ரு ஆகிருப்பாங்க. ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஆப்ஷன் ஸ்டடிங்கில், ஏன்னா விக்கு ஃபார்ம் ஆனாலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ மேனுவலாக இதுக்கு கீழே க்ளோசிங் வைக்கணும், இந்த விக்குக்கு கீழே இந்த அடுத்த கேண்டில் க்ளோசிங் வைக்கட்டு நான் ஃபர்தராக வெளில போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ஏன் அவங்க ஒரு ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு பை என்ட்ரிக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். ஏன்னா ஓவராலாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃபிபோவை வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட் கரெக்டாக 0.5 கிட்ட இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ரெண்டாவது குளோபல் மார்க்கெட்டும் நமக்கு புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ ப்ரைஸ் இன்னும் மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வியூ அப் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு சிலர் ட்ரேடில் என்ட்ரியாக இருப்பாங்க. சரி, அடுத்தது இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸை குறைச்சிக்கிட்டு வருவாங்க. இப்போது இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கே என்ட்ரியில் இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த ரேஞ்சை பாருங்க, மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நோட் பண்ணுற பாருங்க ரேஞ்சை. இங்கே கன்சாலிடேட் நடந்துகிட்டே இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அப்போது இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன இருக்கும், இதை தாண்டி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்படிங்கிறப்போ கீழே வந்தால் கூட அட்லீஸ்ட் இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டாப் லாஸாக போட்டுப்பாங்க. இந்த ரேஞ்சை நோட் பண்ணிக்கோங்க, 22,745 இது சில பேர் ஸ்டாப் லாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வருவோம், வேறு எது ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ சப்போஸ் இதுக்கு கீழே வந்துட்டால் கூட இந்த சேனல் இங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லையா, அதனால் இந்த ரேஞ்சை சப்போர்ட்டாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ரைஸை பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது, இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ இதை தாண்டி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அப்படிங்கிறப்போ திரும்ப கீழே வந்துச்சுன்னா இது நமக்கு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு இதை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு சிலர் ட்ரேடில் என்ட்ரி ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன, அப் ட்ரெண்ட். அப்படிங்கிறப்போ நம்ம மார்க்கெட் கீழே வர பை அண்ட் டிப் பண்ணுவோம். அதாவது எவ்வளோ தூரம் ப்ரைஸ் கீழே இறங்குதோ அங்கெல்லாம் நம்ம பை பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படிங்கிற மாதிரி ரீட்டைலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்த ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூவாக பை பண்ண தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதாவது மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பொசிஷனை லாங் பொசிஷனாக ஃபீல் பண்ணி கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ். ஸோ இது ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அதுக்கான அடுத்த ஸ்டாப் லாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன ரேஞ்ச் இதுதான் ஆக்சுவலாக. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணி இந்த ரேஞ்சை சொல்லியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிருக்கு. இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் இதையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது இது ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸை போட்டு பை பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க அடுத்தடுத்த ரேஞ்சில். ஏன்னா ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் சப்போர்ட் எப்போதுமே பிரேக் ஆகாது, ரெசிஸ்டன்ஸ் தான் மோஸ்ட்லி பிரேக் ஆகும். ஒரு அப் ட்ரெண்டில் ரெசிஸ்டன்ஸ் தான் பிரேக் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதே போல் ஒரு டவுன் ட்ரெண்டில் சப்போர்ட் பிரேக் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுங்கிறப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது, சப்போர்ட் பிரேக் ஆகாது. அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த சப்போர்ட் என்ன இருக்கோ அந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மார்க்கெட் கீழே இறங்க பார்த்தீங்கன்னா புதுசாக பையர் உட்ற வந்து பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கியிருக்கோம், ஒரு டிப்பில் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும், இதுக்கு முன்னாடி ஸ்விங்கோட லோங்கிறது வந்து இங்கே தான் இருக்கு இல்லையா. அப்போ இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட்டை அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்காக சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பை பண்ணி இதை வந்து மேஜர் ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் இது நல்லா பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபாலுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த ரேஞ்சு சொன்னோம். ஸோ இது வந்து மேஜர் சப்போர்ட்டு, இதை பிரேக் பண்ணிச்சு ஃபர்தராக அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம நோட் பண்ணியிருந்தோம். ஓகேவா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கிட்ட வந்தது 450 வந்து சொல்லியிருந்தோம். இதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால். ஸோ நம்ம எப்போதுமே சொல்கிறது தான் மார்க்கெட் வந்து எப்போதுமே ஒரு ஓவர் பாட்டில் இருக்குது, இல்லை ரொம்ப அதிகப்படியாக ஒரு பையிங்கில் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டினியூவாக இன்னும் மேலே தான் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கான மார்க்கெட்டை யாராலையும் பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஃபால் ஆகும். இப்போது ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுதுன்னா யாருமே அங்கே வாங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா. ஒரு ஸ்டாப் லாஸ் போட ரெடியாக இருக்க மாட்டாங்க, யாருமே பை பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. மார்க்கெட் கீழே வரட்டும் நான் அப்புறம் பொறுமையாக வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டுங்கிறப்போ அது சடனாக ஃபால் ஆகும்போது தான் இந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அது வந்து கீழே இறங்கும் போது அதோட டிப்பு இதாக இருக்கும் இல்லை இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிப்பையும் ஃபைன் பண்ணி அந்த இடத்துல பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டுக்கு ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் வரிசையாக அடிக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய கேண்டில்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறது. ஸோ இந்த இடத்தையே பாருங்களேன். இப்போது இவ்வளோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இங்கெல்லாம் கேண்டில் ஃபார்ம் ஆனது, இதுகிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு? ஏன் அப்படின்னா இங்கே மார்க்கெட் வந்து ப்ராப்பர் நம்ம அதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த சப்போர்ட் இதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. அதே போல் மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. டோஜி ஃபார்ம் ஆனாலே ப்ரைஸ் ஆக்ஷனில் தெரியும் உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா நெட் கேண்டில் புல்லிஷாக இருக்குது, அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக புல்லிஷாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி இல்லைனா இங்கே சில பேர் என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஓகேவா. இதில் என்ட்ரி இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே ஒரு சில பேர் என்ட்ரி, இந்த கேண்டிலோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு சிலரோட என்ட்ரி, இது வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸை வந்து வச்சுட்டு மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது எல்லா ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். சரிங்களா. அப்படி ஆகுறதுனால தான் இவ்வளோ பெரிய கேண்டில்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறது. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கேண்டிலும் இவ்வளோ பெருசாக ஃபார்ம் ஆகிறப்போ அந்த இடத்துல மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்எஃபிஷியன்சி இல்லை இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அது கிரியேட் ஆகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் வரிசையாக ட்ரிகர் ஆகிறது தான். அங்கே ப்ராப்பரான டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்காது, ப்ரைஸ் ஜம்ப் ஆகிருக்கும். ரெண்டாவது இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக ட்ரிகர் ஆகும் ப்ரைஸ் கீழே வரும்போது. அதனால தான் இவ்வளோ பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்து சடனாக நடக்கிறது. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டை பார்த்து இதில் நம்ம ஏதாவது கற்றுக்கணும். சரிங்களா. ஏன் இப்படிலாம் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம எப்போதுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபால் வந்து நடக்கும். ஏன்னா கிளியராக நமக்கு தெரிஞ்சுது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஃபிபோ வந்து நம்ம ட்ராப் பண்ணி பார்க்குறப்போ இது 0.5 கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு 0.6 இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிச்சு. அதே போல் தான் மார்க்கெட் மேலேயும் போணுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங்கையும் பிரேக் பண்ணுற மாதிரி மேலே போணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய ஃபால். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராப்பு. சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். உங்களோட ரிஸ்க் என்ன, எப்போதுமே உங்களோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி தான் நீங்கள் ஒரு ட்ரேடில் என்டர் ஆகணும். அது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், அப்படின்னா ஒரு பொசிஷனை வச்சு நீங்கள் ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணணும். ஆனால் உங்களுக்கான ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து உங்களோட ட்ரேடில் கண்டிப்பாக தெரியும். ரிஸ்க் எவ்வளவுன்னு தெரியாமல் நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகேவா. அப்படி இல்லாமல் மார்க்கெட் எப்போ வேணுமோ ரிவர்சல் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் லாஸோ இல்லை ஹெட்ஜிங்கோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளில் உங்களோட ஓவரால் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து வாஷ் அவுட் ஆகிடும். சரிங்களா. ஸோ அதனால் எப்போதுமே நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நாட்கள் வந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களோட அந்த ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணுற அந்த பிளான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். உங்களை ஒரு மினிமமான லாஸ்லேருந்து வெளில கொண்டு போயிடும்.
பெரிய லாஸ்க்கு வந்து உங்களை கொண்டு போகாது. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.